எங்க போனாலும் உதயநிதி அவர்களுக்கு அனுப்புங்க அனுப்புங்க சொல்லி கேட்டதனால் உள்ள இழுக்கப்பட்டார் உதயநிதி அரசியலுக்குள்ள. அவர் விரும்பி வரல. இந்தியா, சுதேசமித்திரன், ஆனந்த விகடன், தினமணி வரைக்கும் என்ன செய்தி போட்டார்களோ அதற்கு எதிராக இயங்குவதுதான் திராவிட இயக்க பத்திரிகை மரபுன்றது தெரிஞ்சுங்க. தமிழ்நாட்டின் ஒரே ஸ்டார் என்றால் அதை தந்தை பெரியார் ஒருவர் தான் ஸ்டார். எல்லாம் தெரிஞ்சுங்க. இன்னைக்கு இந்தியா முழுக்க நமஸ்காரம் இருக்குது, தமிழ்நாட்டில் கிடையாது. மோடிஜியே இங்க வந்தால் என்ன சொல்லி ஆகணும்? நமஸ்காரம் இல்ல, நீ வணக்கம் தான் சொல்லி ஆகணும். சொல்ல வச்சது யாரு? திராவிட முன்னேற்றம். இந்த இப்ப சொல்ற கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் திமுகவுக்கு எதிரிகளே இல்லை. ஆலமரம் என்ற தலைப்பில் உரையாற்ற எழுத்தாளர், பேச்சாளர், பெரியார் சிந்தனையாளர் அண்ணன் வே. மதிமாறன் அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். ஆகஸ்ட் மாதம் 28 தமிழ்நாட்டின் ஒரே தளபதியான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக பதவிக்கு வந்தார். அவர் வந்த உடனே அந்த சந்திலிருந்து ஒருத்தர் வர்றாரு, நான் தான் அடுத்த முதலமைச்சர்னு. இன்னொரு பந்துல இருந்து ஒருத்தர் ஓடியாரு, நான் தான் அடுத்த முதலமைச்சர்னு. திடீர்னு சூப்பர் ஸ்டார் மண்டபத்தில் கூட்ட போட்டு வெற்றிடம் ஆயிடுச்சுங்கிறாரு. கட்சியே ஆரம்பிக்க மாட்டார் நினைச்ச உலக நாயகன் கட்சி ஆரம்பிச்சு நான் தான் முதலமைச்சருங்கிறாரு. சுத்தி வளைச்சு பாத்தீங்கன்னா நாங்க தான் முதலமைச்சர் சொல்ற வருங்கால முதலமைச்சர்களாக அப்ப டிராபிக் ஜாம் பண்ற அளவுக்கு அவ்வளவு முதலமைச்சர்கள் வந்துட்டாங்க. ஸ்டாலினால ஒண்ணும் பண்ண முடியாது, அவருக்கு ஒன்றும் தெரியாது. நாங்க தான் சுத்தி சுத்தி வராங்க. இந்த நேரத்தில் நமது அருமை உதயநிதி அவர்கள் அவர் அமைதியா தான் இருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு? எங்க பாரு நம்ம அப்பா தலைவரா வந்திருக்கிறாரு, கலைஞர் இல்ல, இவ்வளவு பேர் கிளம்பி அவருக்கு எதிராக வந்திருக்கிறாங்க, அப்பா தனிமைப்படுத்தப்படுறார், தலைவர் தனிமைப்படுத்தப்படுறாருன்னு பார்த்துட்டு அவர் என்ன பண்ணார்? வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி 2018 அப்ப இருக்கும்போது உள்ள வரார், 19 உள்ள வரார். வந்து நாமளும் பிரச்சாரத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? முதல்ல உள்ளாட்சி ஆண்டிப்பட்டி பக்கத்துல உள்ளாட்சி பகுதிகளுக்கு போறார். அதற்கு பிற்பாடு நாடாளுமன்ற தேர்தல்ல தலைவர் தளபதி ஒரு பக்கம் கிளம்பி போறாருங்க. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு முழுக்க போறதுக்கு என்ன பண்றாரு? தலைவர் தனியாயிட்டாரு. நம்ம ஏதாவது செய்வோம்னு சொல்லி திரைத்துறையில் இருந்தவர் தன்னிச்சையா வந்தார், தற்செயலா வந்தார். வந்து அவரு ஒரு பக்கம் போறாரு. நாங்க யாருமே எதிர்பார்க்கல. தலைவர் இந்த பக்கத்துல போற பக்கம்லாம் எப்படி பிரம்மாண்டமான கூட்டம் வந்ததோ அதற்போல் இந்த பக்கம்லாம் அருமை உதயநிதி போகும்போது தமிழகம் முழுக்க அவ்வளவு பெரிய கூட்டம் வந்தது. 2 பேரும் தமிழ்நாடு சுத்தி 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 நாடாளுமன்றத்தில் 39 தொகுதிகள் ஜெயிப்பதற்கு தலைவருக்கு பிற்பாடு பெரும் சக்தியாக உதயநிதி அன்னைக்கு அரசியல் உள்ள வந்துட்டார்ல. அப்படி போயிட முடியாது. ஒரு பெரிய அரசியல் குடும்பத்தில் இருக்கிறாரு, அவர் விருப்பப்பட்டு வரல, வந்தார். நம்ம ஏதாவது பண்ணணும் வந்தார், யாரும் எதிர்பார்க்கல, வந்தாச்சு. மரம் அமைதியை விரும்பினாலும் காற்று அதை விட்டு வைப்பதில்லைங்கிற மாதிரி ஒரு புகழ்பெற்ற அரசியல் குடும்பத்திலிருந்து வந்தவர் சற்று ஓய்வெடுத்த முடியாது. என்ன பண்ணாங்க? வெற்றி பெற்றதுக்கு பிற்பாடு வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், அப்புறம் கட்சி பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் என்ன பண்ணாங்க? உதயநிதி வந்தா எங்களுக்கு கூட்டம் வருது, நிறைய பேர் வராங்க, அதனால இனி எங்க போனாலும் உதயநிதி அவர்களுக்கு அனுப்புங்க அனுப்புங்க சொல்லி கேட்டதனால் உள்ள இழுக்கப்பட்டார் உதயநிதி அரசியலுக்குள்ள. அவர் விரும்பி வரல, தலைவரோ குடும்பம் சார்ந்தோ அவர் உள்ள தள்ளல, தொண்டர்கள் பிடிச்சு இழுத்தாங்க. மக்கள் செல்வாக்கு உதயநிதிக்கு இருக்குன்னு சொல்லி உள்ள வந்தாருல்ல. வந்து என்ன பண்ணாரு? வந்து பிரச்சாரம் முடிஞ்சு வெற்றி பெற்றதுக்கு பிற்பாடு அவருக்கு சும்மா கொடுக்க முடியாது, ஏதாவது போஸ்டிங் கொடுங்கன்னு தொண்டர்கள் சொன்னதுனால இளைஞரணி செயலாளர் பதவி அப்படிதான் உள்ள வந்தாரு. எனக்கே திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி செயலாளர் அப்படிங்கிற பொறுப்பு இப்படி ஒண்ணு இருக்குது அப்படிங்கிறது அவர் வந்ததுக்கு பிற்பாடு தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அவர் வந்து பொறுப்பேற்றதற்கு பிற்பாடுங்க 1 2 இல்ல, பல்வேறு விஷயங்கள்ல வாங்க, அவர் பொறுப்புக்கு வந்த பிற்பாடு பல்வேறு விஷயங்கள்ல ஒவ்வொரு விஷயமா இளைஞரணியை கட்டமைக்கிறதுல மிக தீவிரமா கட்டமைச்சு கொண்டு போறதுல, இளைஞரணி ஆர்கனைஸ் பண்றதுல வந்து பயிற்சி பாசறை நடத்துறது, அதுக்கப்புறம் இளம் பேச்சாளர்களை உருவாக்குனதுன்னு இளைஞரணிய பல்வேறு கட்டங்களுக்கு நகர்த்தி கொண்டு போனதில் உதயநிதியின் பங்களிப்பு, நமது டெப்டி சிஎம் பங்களிப்பு மகத்தானது. அதனோட வீச்சாக இன்னைக்கு நடத்துக்கு இந்த அறிவு திருவிழா இருக்கு பாருங்க, மிக சிறப்பானதா இருக்கிறதுனால அவர்களோட சிறப்பு நன்றியை தெரிவித்துக்கிறேன். அதே போல் என் அருமை நண்பர்
நமது சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் அவர்களுக்கும் என் அருமை நண்பர் எழிலன் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எழுத்தாளர் பிரபஞ்சன் எனக்கு பழக்கம். அப்ப அவர் ஒரு முறை என்கிட்ட சொன்னாரு, நான் தினமணி கதிர்ல ஒரு சிறுகதை எழுதினேன். அந்த சிறுகதை எழுதின உடனே ஒரு வாரம் கழிச்சு போறேன். அப்ப சம்பந்தம் ஆசிரியரா இருந்தாரு. அவர் ஒரு கடிதம் கொடுத்தாரு, உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு. பார்த்தா ஃபோல்டிங் டைப் லெட்டர். அது அந்த ஃபோல்டிங் டைப் லெட்டர்ல பிரிச்சா ரெண்டு கடிதம் ஒன்னா இருக்குது. அதுல ஒரு கடிதத்துல இருக்குது என்ன இருக்குதுன்னா போஸ்ட் கார்டு. என்ன இருக்குன்னா, மிக சிறப்பான சிறுகதை, பிரபஞ்சனை போன்ற மிக சிறந்த எழுத்தாளர் கதையில் அடிக்கடி பிரசுரியுங்கள், உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு ஒரு கீழே பேரு அயன்புரம் சத்யநாராயணன். அதே போஸ்ட் கார்டுல கீழே இன்னொன்னா, இதை பிரசுரியுங்கள், அப்படி இல்லாட்டி இதை பிரசுரியுங்கள். அடுத்தது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு கீழே இதெல்லாம் ஒரு கதையா, ஏன் இந்த மாதிரி கதையை போட்டு எங்க உயிர் எடுக்கிறீங்க, வேற கதையே கிடைக்கலையா, இதையாவது பிரசுரியுங்கள் அப்படின்னு ஒரு போஸ்ட் கார்டு எடுத்து கொடுத்தாரு. அதுவும் அயன்புரம் சத்யநாராயணன். இந்த ரெண்டு போஸ்ட் கார்டு பாத்தீங்கன்னா அயன்புரம் சத்யநாராயணன். அந்த அயன்புரம் சத்யநாராயணன் மாதிரியே நம்ம பத்திரிகைகள், தமிழ் பத்திரிகைகளுக்குள்ளார ரெண்டு முகங்கள் இருக்குது. ரெண்டு முகங்கள்னா திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்து ரெண்டு முகங்கள் பத்திரிகைகள் இருக்குது, தெரிஞ்சுங்க. அயன்புரம் சத்யநாராயணுக்கு நோக்கம் என்ன தெரியுங்களா, எப்படியாவது பத்திரிகையில பேர் வரணுங்கிறதுக்காக எதையாவது சொன்னாரு. ஆனா தமிழ் கூறும் பத்திரிகை உலகில் திமுகவுக்கு எதிராகவும் ஆதரவாக செய்தி போடுற பத்திரிகை பாத்தீங்களா, அவங்களுக்கு ரெண்டு முகத்தில் ஒரு முகம் என்ன பண்ணுவாங்க, அவங்களே பேரியக்கத்தின் அஸ்தமனம் போடுவாங்க. போட்டாங்களா, பேர் இயக்கத்தின் அஸ்தமனம் போட்ட அவர்களே என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்ச நாள் பொறுத்து என்ன பண்ணுவாங்க, தெற்கில் வந்து சூரியன் போடுவாங்க. ரெண்டுமே அவர்கள் தான். அந்த அதாவது போஸ்ட் கார்டு கொடுத்தாலும் அயன்புரம் சத்யநாராயணன். அதே மாதிரி நான் சொல்றேன், அயன்புரம் சத்யநாராயணுக்கு பேர் வர்றது மட்டும்தான். ஆனா இவர்களுக்கு நோக்கம் அதுவும் இல்ல. பேர் இயக்கத்தின் அஸ்தமனம் திமுகவுக்கு எதிராக புத்தகம் போட்ட அதே நிறுவனம் தான் போடுது. அந்த பேர் இயக்கத்தின் அஸ்தமனம் திமுக எதிராக போடுவது அவருடைய அரசியல். அதே பத்திரிகை, அதே பப்ளிகேஷன்ல இருந்து என்ன பண்றாங்க, இது தெற்கில் வந்து சூரியன் திமுக ஆதரவு போடுறது தெரியுமா, அது அவங்களோட மார்க்கெட்டிங். இது ரெண்டு முகம் இருக்குது. அவர்கள் எதிர்ப்பை உணர்வோடு செய்வார்கள், ஆதரவுகளில் லாபம் பார்ப்பார்கள். அப்படி ஒரு சூழல் தான் இருக்குது. அது பத்திரிகை உலகத்தில் திமுக எதிர்ப்பு எப்பொழுதுமே இருக்குது. அவர்கள் திமுகவை ஆதரிப்பதில் திமுக லாபம் பெறுவதில்லை, அவர்களுக்கு தான் லாபம் பெறுது. அப்போ தெளிவா சொல்லணும்னா, திராவிட இயக்க மரபு பத்திரிகையில் ஆதிக்க எதிர்ப்பு மரபு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஆதிக்க எதிர்ப்பு மரபில் பத்திரிகை மரபு நீதி கட்சியில் ஆரம்பிச்சு திமுக வரைக்கும் என்ன பத்திரிகை மரபுங்கிறத ஒன்லைன்ல சொன்னா சிம்பிளா சொல்றேன். நீதி கட்சி ஆரம்பிச்ச திராவிடன்ல இருந்து முரசொலி வரைக்கும் என்ன மரபுன்னா, அன்னைக்கு 100 வருஷத்துக்கு முன்னால் இருந்த இந்தியா, சுதேசமித்திரன், ஆனந்த விகடன், தினமணி வரைக்கும் என்ன செய்தி போட்டார்களோ அதற்கு எதிராக இயங்குவதுதான் திராவிட இயக்க பத்திரிகை மரபுங்கிறத தெரிஞ்சுங்க. நம்மளோட மரபே அதுதான். குறிப்பா பெரியார் என்ன பண்றார், திராவிட இயக்க பத்திரிகை மரபுல நீதி கட்சி திராவிடன் ஆரம்பிச்சது. ஆனா படிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. நீங்க இந்து பத்திரிகை ஆங்கிலத்தில் வந்தது, சுதேசமித்திரன் அல்லது இந்தியா தமிழ் பத்திரிகையில் வந்தது. இங்க வாசகர் ரொம்ப குறைவு. எழுதுறவனே படிச்சுப்பா, படிக்கிறவனே எழுதிப்பாங்கிற ஒரு சூழல். அவங்க தான் இருப்பாங்க, அவங்க தான் படிப்பாங்க, அவங்க தான் பேசுவாங்க. அப்ப பத்திரிகை நடத்துறதுக்கு ஆள் கிடையாது. நம்ம பக்கத்துல நீதி கட்சியிலும் படித்தவங்க தான் பத்திரிகை நடத்துறாங்க. அப்ப என்ன பண்றாரு, 25 தந்தை பெரியார் உள்ள வர்றார். என்ன பண்றாரு, தந்தை பெரியார் உள்ள வந்து தெரிஞ்சுங்க, ரொம்ப முக்கியமான செய்தி என்ன பண்றாரு தெரியுங்களா, அடே பத்திரிகை நடத்துவதற்கு மொழி அறிவோ ஆங்கில புலமையோ பெரிய ஞானமோ அவசியம் இல்லை. மொழி உணர்வும் அரசியல் அறிவும் இருக்கிற, எழுத படிக்க தெரிந்த எவனும் பத்திரிகை நடத்தலாம், பேச்சாளனாகலாம் என்று இந்தியாவிலே பத்திரிகை விஷயத்தை அடிச்ச ஜனநாயகப்படுத்திய ஒரே தலைவர் தந்தை பெரியார் தான் அதை செய்தார். அப்படி யார் அதுக்கு உதாரணம்னா பெரியாரே உதாரணம். ரஜாவுக்கு தான் பிடிச்சார். அப்படி ஆரம்பித்த அந்த பத்திரிகை நீதி கட்சி அகாடமிக்கா படிக்க வச்சது. ஆனா பத்திரிகை நடத்துறதுக்கான ஐடியாலஜி பண்ணும்ல, அது அரசியல். இப்ப கூட நல்லா படிச்சிருப்பாங்க, பெரிய கல்வியாளராக இருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட என்ன பண்ணும், ஒண்ணுமே இருக்காது. என்ன இருக்காது, பத்திரிகை படிக்கிற பழக்கமே இருக்காது. பெரியார் என்ன பண்ணாரு, பத்திரிகை நடத்துவது, பத்திரிகை படிப்பதுங்கிற இந்த ஜனநாயகத்தன்மை விட்டவுடனே யாரா நான் ஒரு பேச்சாளராக வந்திருக்கிறேன், எழுத்தாளராக வந்திருக்குன்னா அந்த பெரியார் மரபு எதை குறித்தும் கேள்வி கேட்பது. அதுவரை அஞ்சி நடுங்கி மகாபாரதம், ராமாயணம், இலக்கியங்கள் கொடுத்தெல்லாம் பேசுவதற்கு பயன்படுத்த பத்திர எதை வேணா கேட்கலாம் மரபை உருவாக்குனாரு. உருவாக்கி கொண்டாந்து விட்ட உடனே திராவிட முன்னேற்ற கழகம் வருது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் முக்கியமான தலைவர்கள் 5 பேர் இருந்தாங்கன்னு சொன்னா, இன்னும் 2ஆம் கட்ட தலைவர் 50 பேர் இருந்தாங்கன்னா, அந்த 50 பேருக்கு என்ன தெரியுமா முக்கியம், எல்லாரும் ஒரு பத்திரிகை நடத்துவாங்க.
ஆளாளுக்கு ஒரு பத்திரிகை. எல்லா பத்திரிகையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தலைவர்களுக்கும் விசிட்டிங் கார்டு மாதிரி பத்திரிகை இருக்கும். இந்த பத்திரிகை மரபு பாத்தீங்கல்ல, திராவிட இயக்கத்தின் பத்திரிகை மரபு எதுன்னா நமக்கு எதிரானவர்களுக்கான பதில்களை சொல்வது, அதற்கான மறுப்புகளை எழுதுவது, நம் அரசியலை சொல்லுகிற நேரத்தில் நம் மீது அவதூறு சொல்வதற்கு பதில் சொல்வதற்கு மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகை இல்லாத போது திராவிட இயக்க பத்திரிகைகள் அப்படித்தான் கட்டமைக்கப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இந்த நிமிடம் வரும் ஒரு முறை கூட எந்த மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகையும் நமக்கு ஆதரவு தெரிவிச்சு ஆட்சிக்கு வந்ததே இல்லை. நம் முகங்களாகும் நம் எழுத்தாளர் தான் வந்திருக்கிறோம். கும்பிடுறஞ்சாமி என்கிற அடிமை தமிழையும் நமஸ்காரம் என்கிற ஆதிக்க சமஸ்கிருதத்தை ஒழிச்சு வணக்கம் என்கிற சுயமரியாதை மிக்க சொல்லை அறிமுகப்படுத்தியது, பிரபலப்படுத்தியது பெரியார் இயக்கம், அண்ணா, கலைஞர் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம். அந்த வணக்கம் என்கிற கழகச் சொல்லோடு என் உரையை தொடர்கிறேன். வணக்கம். இந்த வணக்கம்ங்கிறது ஏன் இப்ப நடுவுல சொல்றேன், ஒண்ணு தெரிஞ்சுங்க. தமிழ்நாட்டின் அரசியலை ரெண்டே சொல்லல, 2000 ஆண்டு கால அரசியலை வரலாறு இந்த ரெண்டு சொல்லே சொல்லிடலாம். ஒரு சொல் என்னது கும்பிடுறஞ்சாமி, இன்னொரு சொல் என்னது நமஸ்கார். இந்த ரெண்டே சொல்ல 2000 வருஷத்தை சொல்லிடலாம். இந்த கும்பிடுறஞ்சாமிங்கிறத யார் சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கும்பிடுறங்கா சாமிங்கிற சொல்ல மிக ஒடுக்கப்பட்ட பின்தங்கிய தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஆதிக்க ஜாதியை பார்த்தால் கும்பிடுறன் சாமின்னு சொல்லணும். ஆதிக்க ஜாதிக்காரர் என்ன பேசுவாங்க, அவங்களுக்குள்ள நமஸ்காரம் பேசிப்பாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, ஆதிக்க ஜாதி என்பதில் மிக பிற்படுத்தப்பட்டவர் வரமாட்டாங்க. அவர்கள் ஆதிக்க ஜாதியா இருந்தா மிக பிற்படுத்தப்பட்டவர் கிடையாது. அப்ப ஆதிக்க ஜாதினா யார் அப்படின்னா தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆதிக்க ஜாதி என்றால் யார் என்றால், தங்கள் குடும்பத்துக்குள்ளார யாரெல்லாம் கல்யாணம் முதல் கருமாதி வரை பார்ப்பன புரோகிதத்தை வைத்து நடத்துகிறார்களோ அவர்கள் தான் ஆதிக்க ஜாதி. மற்றவர்கள் ஆதிக்க ஜாதி கிடையாது. அப்ப இந்த ஆதிக்க ஜாதி மனோபாவத்தில் இருக்கிறவர்கள் நமஸ்காரம் சொல்லதான் பயன்படுத்துவாங்க. இன்னும் சரியா சொல்லணும்னா, இறந்தவர்களை யாரெல்லாம் எரிக்கிற பழக்கம் கொண்டவர்களோ அவர்கள் எல்லாம் ஆதிக்க ஜாதியாக இருக்கிறார்கள். இந்த அடையாளம் இருக்குது. ஆதிக்க ஜாதிக்காரர்கள் ஒருவர் பார்த்துக் கொள்ளும் போது ஒரு முகண்ணம் பேசிக் கொள்ளும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, நமஸ்காரம் 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 பிள்ளைவாள் நமஸ்காரம் அப்படி பேசிப்பாங்க. இந்த பக்கத்துல கும்பிடுறஞ்சாமி அவங்கள பார்த்தாதான் சொல்லணும். அப்ப என்ன பண்ணுது, உள்ள பெரியார் என்ட்ரி ஆகுறாரு. நல்லா தெரிஞ்சுங்க, தமிழ்நாட்டின் ஒரே ஸ்டார் என்றால் அதை தந்தை பெரியார் ஒருவர் தான் ஸ்டார். நல்லா தெரிஞ்சுங்க, 147 வயது ஆகுது பெரியாருக்கு. அந்த 147 வயதான பெரியாருக்கு நான் அல்ல, இந்த இளைஞர்கள் இல்ல, இந்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் கூட அவருக்கு பூமர் அங்கிள் தான். அவர்கிட்டயே நெருங்க முடியாது. அவ்வளவு பெரிய நவீனமான தலைவர் அவரு. உள்ள நிறையிறாரு. கும்பிடுறஞ்சாமி இந்த பக்கம் நமஸ்காரம். ரெண்டுத்தி பிறந்துகிட்ட பெரியார் என்னடா கும்பிடுறஞ்சாமி, அவனை பார்த்து நீ எதுக்கு கும்பிடுற, துண்டை எடுத்து தோல்ல இருக்கு, துண்டை எடுத்து இடுப்புல கட்டுறன்னு சொல்லி துண்டை ஒரு தோல்ல போட்டு, நீ எவனை பார்த்தாலும் இனி கும்பிடுறன்னு சொல்ல சொல்லாது, எவனை பார்த்தாலும் வணக்கம்னு மட்டும்தான் சொல்லணும், கும்பிடுற சாமின்னு சொல்லக்கூடாதுன்னு இந்த மக்கள் என்ன பண்ணாரு, வணக்கம் சொல்ல கொண்டு வந்தாரு. அந்த பக்கத்துல என்ன பண்ணாரு, அது என்ன நமஸ்காரம் பலகாரம், இனி நமஸ்காரம் சொல்லக்கூடாது, நீ யாரை பார்த்தாலும் வணக்கம்னு மட்டும்தான் சொல்லணும். அந்த பக்கத்துல கலகம் பண்ணாரு. என் அருமை தோழர்களே, நல்லா தெரிஞ்சுங்க, இன்னைக்கு நான் பேசுகிற வணக்கம்ங்கிற சொல் இருக்குல்ல, இந்த வணக்கம்ங்கிற சொல்லுக்கு எத்தனை பேர் ரத்தம் செஞ்சிருக்காரு தெரியுங்களா? இந்த வணக்கத்தை புழக்கத்தில் கொண்டு வர்றோம். ஒரு பக்கம் கும்பிடுற ஜாமி தான் இருக்குது, ஒரு பக்கம் நமஸ்காரம் தான் இருக்குது. அப்ப வணக்கங்கிற புது சொல்லை கொண்டு வராங்க. அப்ப என்ன பண்ணா, பழக்கப்படுத்தும் சொல்லி திமுக தொண்டர்கள் ஒவ்வொரு வீதிகளிலும், சென்னையிலையும் மற்ற ஊர்களிலும், தேனி, மதுரை, எல்லா ஊர் நகரங்கள்லயும் ரோட்ல ஒரு துணிக்கடை பொம்மை மாதிரி ரோட்ல நின்னுக்கிட்டு போற வரவங்க யாருமே தெரியாது. அவங்க முன்னால வணக்கம் 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 கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. போற வரவங்க எல்லாம் யாரா அவன் பைத்தியக்காரன், போற வரல என்னை பார்த்து வணக்கம் சொல்றான்னு சொல்லி கேவலப்படுத்துறது. ஆதிக்க ஜாதி சேர்ந்தவன், ஏண்டா நீ என்ன ஜாதி, என்னைய பார்த்து வணக்கம் சொல்றியா அப்படின்னு மண்டையை ஒடிச்சு ரத்தம் சிந்திருக்கு. தெரிஞ்சுங்க, இந்த வணக்கம் என்கிற புழக்கத்தில் கொண்டு வருவதற்காக அவ்வளவு சிரமப்பட்டு ரத்தம் சிந்தி ஒவ்வொரு வார்த்தை இன்னைக்கு பேசுறோம்ல வணக்கம்னு, அதற்கு முன்னால் திராவிட இயக்கம், பெரியார் இயக்கமும் திராவிட முன்னேற்ற தொண்டர்களின் ரத்தம் சிந்திருக்கிறார்கள். வணக்கங்கிறத தெரிஞ்சுங்க. இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், நமஸ்காரம் சொல்
தமிழ்நாட்டுல இந்தியாவில் இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டுல இருந்தது. இன்னைக்கு இந்தியா முழுக்க நமஸ்காரம் இருக்குது, தமிழ்நாட்டுல கிடையாது. இப்ப கூட நீங்க செய்தி சேனல் திருப்பி பாருங்க, அது உத்தரப்பிரதேசல இருந்து காஷ்மீர்ல இருந்து கேரளாவாகட்டும் ஆந்திராவாகட்டும் நமஸ்கார்னு சொல்லிதான் செய்தி வாசிப்பாங்க. தமிழ்நாட்டில் நமஸ்கார்னு சொல்லிதான் செய்தி வாசிக்கிட்டு இருந்தாங்க. இங்க நமஸ்கார் கிடையாது. மோடிஜியே இங்க வந்தால் என்ன பண்ணி ஆகணும்? நமஸ்காரம் இல்ல, நீ வணக்கம் தான் சொல்லி ஆகணும். சொல்ல வச்சது யாரு? திராவிட முன்னேற்றம். அப்ப அந்த வணக்கம்ங்கிற சொல்லுக்கு பின்னால் தெரிஞ்சுங்க, நாம் உடுத்துகிற உடை, உண்ணுகிற உணவு, நம்மளோட வாழ்க்கை தரம் மட்டும் இல்ல, பேசுகிற வார்த்தை, ஒவ்வொரு அரிசிக்கு பின்னாலும் அவர்களின் பெயர் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்ற மாதிரி நம்மளோட வாழ்வில் ஒவ்வொரு அடியிலும் திராவிட இயக்கத்தின், திராவிட முன்னேற்ற கழகம், பெரியார் நீதி கட்சியின் பெயர் எழுதப்பட்டிருக்கிறத தெரிஞ்சுங்க. வணக்கத்துக்கு பின்னால் அப்படி ஒரு விஷயம். ஆதிக்கத்துக்கு எதிரான ஆலம்பரம் தலைப்பு கொடுத்திருக்காங்கல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி ஆதிக்கத்துக்கு எதிரான ஆலம்பரம் ஆகுது? அது சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். எப்படி ஆதிக்கத்துக்கு எதிரான ஆலம்பரம் வந்தது? 75 ஆண்டுகள் ஆகுது. 75 ஆண்டுகளுக்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் என்ன தெரியுங்களா? 75 வருஷத்துக்கு முன்னால அப்ப காங்கிரஸ் பெரிய இயக்கம் மட்டும்தான் பெரிய கட்சியா இருந்தது. அப்போ எப்படி இருந்தது? ஒரு கிராமத்துல திடீர்னு போலீஸ் உள்ள போகுது. ராத்திரி 10 மணிக்கு போலீஸ் உள்ள போகுது. போயிட்டு ஒரு கூலி தொழிலாளர் இருக்கிற ஒரு அம்மா பையனை கூட்டு, 20 வயசு பையனை கூட்டு போலீஸ் போயிட்டு சந்தேகத்துல கூட்டு போயிடுது. அந்த அம்மா ஒரு கூலி தொழிலாளி. அந்த அம்மா என்ன பண்றது? யாரும் தெரியாது. ஐயோ என் பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? அந்த அம்மா வயிற்று வாயில் அடிச்சுக்கிட்டு யார்கிட்ட போய் சொல்லணும். யார்கிட்ட சொல்றது? யாருமே இல்ல. யார்கிட்ட சொல்லணும்னா அந்த ஊர்ல 1000 ஏக்கர் வச்சிருக்கிற பண்ணையார் தான் பார்த்து சொல்லணும். அவர் தான் பெரிய தலைவர். அவரை போய் சொன்னாதான் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வர முடியும். இந்த அம்மா ஓடி போய் அவங்க வீட்டு வாசல் நின்னா அந்த காங்கிரஸ் தலைவராக இருக்கிற அந்த பண்ணையாரை பார்க்கறதுக்கு ஒரு வாரம் ஆகும். இன்னைக்கு வந்துருவாரு, நாளைக்கு வந்துருவாரு, இன்னைக்கு வந்துருவாரு, நாளைக்கு வந்துருவாரு சொன்னா அரஸ்ட் பண்ணி போன பையன் 15 நாள் ரிமாண்ட் முடிச்சு அவனே வந்துருவான். அப்ப என்ன ஆகும்? அரஸ்ட் பண்ணி கூட்டு போனா ஊர்ல இருக்க பெரிய மனுஷனை பார்த்து ஐயா என் பிள்ளைய காப்பாத்துன்னு சொல்வதற்கு கூட முடியாது. இந்த சூழலில் தான் திமுக ஆரம்பிக்கப்படுது. 75 ஆண்டுகளுக்கு முன்னால். இப்ப திமுக ஆரம்பிச்சு 5 வருஷம் ஆயிடுச்சு வச்சுங்க. 70 வருஷத்துக்கு முன்னால 75 ஆகுது இல்ல. இப்ப திமுக ஆரம்பித்து 5 வருடங்கள் ஆயிடுச்சு. இப்ப என்ன சூழல்? அதே மாதிரி ஒரு கிராமத்துல ராத்திரி 10:30 மணிக்கு ஒரு பையன் என்ன பண்றாரு? ஒரு பையனை போலீஸ் வந்து சந்தேகத்துல கூட்டு போயிடுச்சு. இப்ப அந்த அம்மா என்ன பண்றது? ஒரு அம்மா வயிற்று வாயில் அடிச்சுக்கிட்டு பண்ணையார்கிட்ட போல தான் வீட்டுல இருந்து 3 வீடு தள்ளி இருக்கிற தன்னை போல விவசாயி கூலியா இருக்கிற அவர் வீட்டுக்கு 3வது வீட்டுல இருக்கிறாரு. அவர் யாருன்னா திமுக வட்ட செயலாளர். அவர் வீட்டுக்கு போகுது. தம்பி 10:30 மணிக்கு தூக்கி போட்டா 10:35 போய் நிக்குது. தம்பி இந்த மாதிரி தம்பியை கூட்டு போயிட்டாங்கடான்னு சொல்றாரு. அப்பதான் என்ன பண்றாரு? அவர் இந்த வட்ட செயலாளர் கலைஞரும் அண்ணாவும் செங்கல்பட்டுல வராங்க, பேச வராங்க நாளைக்கு காலையிலங்கிறதுனால ராத்திரி எல்லாம் சூழல் எழுதிட்டு வீட்டுல வந்து சோறு சாப்பிட்டு போலான்னு வந்து என்ன பண்றாரு? அந்த வேர்வை நாற்றத்தோட சட்டையை எடுத்து ஆங்கர்ல மாட்டிட்டு சோத்தை பிசைஞ்சு என்ன பண்றாரு? கைய வைக்கும் போதுதான் வெளியிருந்து தம்பின்னு கூப்பிடும் போது என்னன்னு கேட்கிறாரு. நீதான்பா காப்பாத்தணும்னு சொன்னா அந்த திமுக வட்ட செயல் தெரியுமா? சோத்தை அப்படியே போட்டுட்டு அந்த அழுக்கு சட்டை வேர்வை எடுத்து மாட்டிக்கிட்டு வாமான்னு போலீஸ் ஸ்டேஷன் நேரா கூட்டு போய் 10:35 போனவரு 11 மணிக்கு பையனை கொண்டாந்து வீட்டுல விட்டு எடுத்தா சோறு திம்பாருங்கிறத தெரிஞ்சுங்க. இந்த அதிகாரம் வேற என்று நடந்ததில்லை. எப்படி அவருக்கு போலீஸ் ஸ்டேஷன் அதிகாரம் கிடைச்சது? ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பண்ணையார் 1000 ஏக்கர் இருக்கிற பண்ணையார் உள்ள போறாருன்னா சேர் போட்டு இன்ஸ்பெக்டர் எழுதுன்னு வணக்கம் சொல்லி உட்காருங்க பாரு. அவருக்கு ஏன் மரியாதை? ஏன்னா அவருக்கு ஆதிக்க ஜாதியா இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல 1000 ஏக்கர் வச்சிருக்கிறாருங்கிறதுனால அவருக்கு பக்கத்துல என்ன அவருக்கு சேர் போடுறாங்க, அது மரியாதை. இவர் யாரு? வட்ட செயலாளர். அடுத்த வேற சோத்துக்கே கஷ்டப்படுறவரு. அடுத்த வேற சோத்துக்கு கஷ்டப்படுற வட்ட செயலாளர் அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது அந்த பண்ணையார் 1000 ஏக்கர் பண்ணையார் சேர் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாருன்னா போலீஸ்கார் எழுந்து வணக்க சொல்லி அதே வட்ட செயலாளருக்கு அந்த பண்ணையார் பக்கத்துல சேர் போட்டு உட்கார வைத்தது இந்தியாவில் எங்கும் கிடையாது. தெரிஞ்சுங்க. அந்த பண்ணையாருக்கு என்ன? அந்த பண்ணையாருக்கு ஏன் சேர் போட்டாரு? அவருக்கு 1000 ஏக்கர்ங்கிறதுனால ஆதிக்க ஜாதிங்கிறதுல சேர் போட்டாரு. இந்த வட்ட செயலாளர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர், ஒரு கூலி தொழிலாளி. இவர் கேந்திரமா சேர் போட்டாரு. இவர் கட்டிருந்த அழுக்கான வேட்டியில் இந்த கருப்பு சிவப்பு வண்ணத்திற்கு போட்டது. இதை நான் மிகைப்படுத்தி சொல்லுறேன். இங்க வந்திருக்கிறாங்க நமது அமைச்சர் அவர்கள் வந்திருக்கிறார். அமைச்சர் இருக்கிறார், உயர்கல்வித்துறை அமைச்சர், அவருக்கு தெரியும். நம்ம பேராசிரியர் ஜெயரஞ்சன் வந்திருக்கிறார், அவங்களுக்கு தெரியும். எதையும் மிகைப்படுத்தி சொல்லல. அப்படி கட்டப்பட்ட இருக்கும். அண்ணா சொன்னாரு 1957 அண்ணா சொல்றாரு ஒரு கூட்டத்துல மக்கள் நிதி கொடுக்குறாங்க அண்ணா கிட்ட. யாரு? சாதாரண ரிக்ஷா ஓட்டுறவங்க, விவசாயிகள். கட்சியில காசு கிடையாது, எல்லாருமே அண்ணார கட்சி.
என்ன பண்ற, காசு கொடுக்குறாங்க, லாரியில ஏறி மீட்டிங் பேசுறது, அப்படிதான் பேசுறாங்க. காசு கொடுக்குறாங்க, அந்த நிதியை வாங்கிட்டு அண்ணா சொல்றாரு, காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற பண்ணையாளர்களிடம் பணத்தில் பன்னீர் வாசனை இருக்கலாம், ஆனால் என் தோழர்கள் ரிக்ஷா ஓட்டுறவரும் இந்த கூலி விவசாயம் இருக்கிற இந்த நிதி கொடுத்துறாங்க பத்தியில, இதுல வேர்வை நாற்றம் இருக்கலாம், ஆனால் வரலாற்றில் தெரிந்து கொள்ளுங்கள், பன்னீர் வாசனை கொண்ட பணத்தை வேர்வை நாற்றம் கொண்ட பணம் தான் விரட்டி அடித்திருக்கிறது வரலாறில். அது நடக்கும் அன்றைக்கு சொன்னாரு, இது நடந்திருக்கிறது. என் அருமை தோழர்களே, நீங்க இன்னைக்கு சொகுசான ஏசி அறையில் இருக்கிறீங்க, பயிற்சி பாசறைக்கு உங்களுக்கு சிறப்பா கொடுக்கிறாரு. நீங்கள் சொகுசாக படித்ததாகட்டும், பயிற்சி பாசறையில் சொகுசாக உட்கார்ந்திருப்பதாகட்டும், இதற்கு பின்னால் ஒவ்வொரு திமுக தொண்டனின் வேர்வை நாற்றம் உழைப்பும் இருக்குதுங்கிறத எப்பொழுதும் ஞாபகம் வச்சுங்க. இது எந்த மாற்றம், எந்த கட்சியிலும் இது கிடையாது இந்தியாவில், தெரியுங்களா? இந்த அதிகாரத்தை ஜனநாயகப்படுத்துறது எந்த கட்சியும் கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சி கூட இருந்தது, கம்யூனிஸ்ட் கட்சி சிறப்பாக ஜனநாயகப்படுத்துறாங்க. ஆனால் ஏற்கனவே ஒடுக்குமுறைக்கு உள்ளாகி ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு கம்யூனிஸ்ட் கட்சியில பொறுப்பு கொடுத்தா, அங்கேயும் வந்து தடியடி வாங்குறது, ரத்தம் சொல்றது, ஜெயிலுக்கு போறதுன்னு தான் இருந்ததே தவிர, போலீஸ் ஸ்டேஷன்ல எழுந்து நின்று சல்யூட் அடிச்சது திமுக காரருக்கு மட்டும்தான் தெரிஞ்சுங்க. இந்த அதிகாரம் திமுக கொண்டு, இந்த ஜனநாயகம் வேற எந்த கட்சியும் கிடையாது. இந்த மாதிரி பல செய்திகளை சொல்லிட்டே போலாம், நிறைய செய்திகளை சொல்லிட்டு போலாம். இதுல குறிப்பா 5 நிமிஷம் இருக்கானோ, நான் அவசரமா பேசுறதுனால நிறைய விஷயத்தை ஸ்கிப் பண்ணி பேச வேண்டியிருக்கு. கடைசியா ஒரு செய்தி சொல்றேன். இன்னைக்கு நமது உதயநிதி அவர்கள் இருக்காருல்ல, நான் ஏதோ அவர் நிகழ்ச்சியில புகழ்ந்து பேச, இன்னைக்கு அவர் ஆர்கனைஸ் பண்ணிருக்க இந்த நிகழ்ச்சியில அவரை பத்தி நான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஊர் பூரா அவரை பத்தி பேசுறேன், அவர் இல்லாத இடத்துல, திமுக அல்லாத மேடைகள்லாம் அவரை பத்தி பேசுறேன். ஏன் பேசுறேன், அது ரொம்ப முக்கியம். உதயநிதி பொறுப்பேற்று வந்து அவர் திமுக தொண்டர்களை அணுகிற விதம் இருக்குல்ல, எல்லாம் தெரிஞ்சுங்க. வெற்றியின் சோர்ஸ் எப்படி நான் சொன்னாம 2019 நாடாளுமன்ற தேர்தலில் கைகோர்த்து தலைவரோட போனாரு. என்ன பண்ணார் உதயநிதி, என்ன பண்ணார் உதயநிதினு கேக்குறீங்க இல்ல, கைகோர்த்து போய் வெற்றி சோர்ஸுக்கு இருந்தாரு. அடுத்த கட்டம் என்ன பண்ணாங்க, சட்டசபை திருவல்லிக்கேணி சேப்பாக்க தொகுதியில சீட்டு கொடுத்தாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, தலைமை பண்பு என்ன தெரியுமா, சீட்டு கொடுத்தப்போ 2019 சீட்டு இல்லாத போது, எந்த பொறுப்பும் இல்லாத போது எப்படி தமிழ்நாடு முழுக்க வெற்றிக்கு பயன்பட்டாரோ, தனக்கு சீட்டு கொடுத்த திருவல்லிக்கேணி தொகுதியில சீட்டு கொடுத்த போது கூட, ஐயோ எனக்கு சீட்டு கொடுத்துட்டாங்களே, நான் எப்படியாவது தொகுதியில ஜெயிச்சேன்னு உதயநிதி ஒரு நாள் கூட பிரச்சாரம் பண்ணலை. தனக்கு சீட்டு கொடுத்த திருவல்லிக்கேணி தேப்பாக்கு தொகுதியில ஒரே ஒரு நாள் தான் பிரச்சாரம் செய்தார். மாறாக தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்து, திராவிட முன்னேற்றம் என் வெற்றியை விடவும் கட்சியின் வெற்றி முக்கியம், எல்லோரும் ஜெயிக்கணும்னு தமிழ்நாடு முழுக்க சுற்றுலா பண்ணி ஜெயிக்க வச்சுட்டு கடைசி நாள்ல தான் தொகுதியில போய் பிரச்சாரம் பண்ணாரு. அந்த பண்போட சிறப்பு. அதுக்கப்புறம் எப்படி தெரியுமா, வீடு வீடா போய் பேசினாரு. வெற்றி பெற்றதற்கு பிற்பாடு வீடு வீடா போய் நன்றி தெரிவிச்சாருங்கிறது அவரோட சிறப்பு. அவரோட அணுகுகிற விதம் ரொம்ப எளிமையான அணுகுற விதம். நல்லா தெரிஞ்சுங்க, வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் சொல்றாங்க. தன் தந்தையும் மகனுமாக ஒன்று சேர்ந்து, தெரிஞ்சுங்க, 2019 முதல் தேர்தலை தலைவராக பொறுப்பேற்று தளபதி முதல்ல எதிர்கொண்டாரு. கட்சிக்குள்ள வந்த உதயநிதி அவர்களுக்கும் அதான் முதல். அப்பாவும் மகனும் ஒன்று சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் ஆரம்பிச்சு, உள்ளாட்சி தேர்தல், அதுக்கப்புறம் இடைத்தேர்தல், சட்டசபை தேர்தல், அதுக்கப்புறம் தொடர்ந்து 2 பேருக்கு சொல்ற பொறுப்புக்கு வந்ததிலிருந்து இதுவரை தோல்வியே அடைந்ததில்லை. 2 பேருக்குமே கலைஞர் ஆட்சியோடு கிடையாது, தோல்வியே அடைந்ததில்லை. தெரிஞ்சுங்க, என்ன பண்ணார் உதயநிதி, தன் தந்தையோடு சேர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாத திமுகவை அரியணையில் ஏற்றி இருக்கிறார் உதயநிதி. தெரிஞ்சுங்க, நான் மிகைப்படுத்தி சொல்லல. போராடம்ல ஒரு செங்கல் தமிழ்நாட்டில் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது இதே பாபர் மசூதி இடித்து விட்டு ராமர் கோயில் கட்டணத்துக்கு செங்கல் கொண்டு வான்னா, ஜெயலலிதா இங்க இருந்து அதிமுக செங்கல் கொடுத்து அனுப்புனாங்க. அதே ஒரு செங்கல் எடுத்து உதயநிதி என்ன பண்ணாரு, அதே பாஜக காப்படிச்சாரு. பாத்தீங்களா, அதுதான் உதயநிதி. அவர் சனாதன எதிர்ப்பு எதற்கும் உதயநிதிக்கு பயம்ங்கிறதே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எவ்வளவோ நெருக்கடி, இன்னும் சொல்ல போனா சனாதன எதிர்ப்பில் கூட்டம் நடத்துறாங்க பாத்தீங்களா, அவங்களோட விட்டு யாருமே கூட இல்ல. கட்சியில் கூட எனக்கு தெரிஞ்சு அவர் தனியா தான் நின்றாரு. வேற யாராவது விட்டு ஓடி இருப்பாங்க. நானா என்ன வச்சீங்க, இவ்வளவு எதிர்ப்பு சமாளிக்க முடியாது. எவ்வளவு, அதாவது இழப்பதற்கு ஏராளமான கட்சி பொறுப்பு இருக்குது, மாபெரும் கட்சி இருக்குது, எதை வேணுமாலும் பண்ணுவாங்க. சொன்னதுதான், நான் தவறா எதுவும் சொல்லல, உன்னால ஆனதை பார்த்துக்கிட்டாரு. யாரோட பேரை நம்ம எழிலன் சொன்னார்ல, என்ன சொன்னார் எழிலன்,
கலைஞர் அப்படிக்கு வந்து சனாதத்துக்கு எதிராக பேசுறப்போ ஒரு சாமியார் என்ன சொன்னா, தலையை வெட்டிடுவேன், தலையை சீருவேன், கலைஞர் தலையை சீருவேன் சொன்னப்போ பத்திரிகையாளர் கேட்டாங்க கலைஞர்கிட்ட, உங்க தலையை ஒரு சாமியார் சீவுன்னு சொல்லுவானே, என் தலையை நான் சீவியே 30 வருஷம் ஆச்சுன்னார் கலைஞர். இன்னைக்கு அவரோட பேரன் என்ன சொன்னாரு, சனாதன எதிர்ப்பு மன்னிப்பு கேட்க சொல்லும்போது உதயநிதி சொன்னாரு, என்ன சொன்னாரு, மன்னிப்பு கேட்பதற்கு நான் சவர்க்காரின் பேரன்லடா, பெரியாரின் பேரன் என்றார். பாத்தீங்களா, அதற்கா அந்த துணிச்சல், அந்த நேர்மை, அந்த எளிமை, சரசரசரன ஒரு கிராப் வளர்ந்துகிட்டே போவதற்கு அது ஒரு முக்கிய காரணம். பயிற்சி பாசறை நடத்துவதனால் எந்த பெரிய கட்சியும் செல்வாக்கு உயர்த்த போதில்லை. ஆனால் வருங்காலம் இளைஞர்கள் அடுத்த கட்டத்துக்கு இன்னும் 100 ஆண்டு தாண்டி போறதுக்கு நீங்க தான் இருக்கு நடத்தினார். பாத்தீங்களா, இப்படி பல்வேறு விஷயங்கள்ல மிக சிறப்பாக செய்திருக்கிறார். நல்லா தெரிஞ்சுங்க, கண்ணு கெட்டின தூரம் கலைஞர் ஆட்சியில் கூட நம்ம ஜெயிப்போமா தோப்பமா இருந்தது. கூட்டணிக்கு கூட கலைஞர் கூட்டணி கட்சிகளை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாரு. இன்னைக்கு தலைவர் பதவியேற்று 19 வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு கட்சியை கூட கூட்டணிக்கு வாங்கன்னு அவர் கூப்பிட்டதே கிடையாது. மாறாக கூட்டணிக்கு நாங்க வரோம்னு கேட்கிற ஒரு முறையை மாற்றிருக்கிறார். இந்த இப்ப சொல்றேன், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் திமுகவுக்கு எதிரிகளே இல்லை. இந்த 4.5 ஆட்சி நான் மிகைப்படுத்தி சொல்றேன். யாரோ போன சட்டசபை தேர்தலில் 20 டோக்கன் நான் தான் அடுத்த முதலமைச்சர், அந்த நடிகர் இந்த நடிகர் எல்லாம் இந்த பக்கம் கண்ணு கட்டின தூரம் யாருமே இல்ல. அண்ணா திமுக நீ வருவியா நான் வருவியா, பாஜக போட்டி போடுது, யாருமே இல்ல. தெரிஞ்சுங்க, பாஜக முதல் பனையூர் வரை விரட்டி அடிப்பதற்கு தந்தையும் மகனும் இறங்கி வராங்க. நல்லா தெரிஞ்சுங்க, இப்போ நம்ம கையில இதுவரைக்கும் இல்லாத இன்னொரு பிளஸ் இருக்கு. போன சட்டசபை தேர்தல் இல்லாத ஒரு பிளஸ் நாடாளுமன்றத்தில் பிளஸ் தெரியுமா, நம்மளோட தாண்டி அது நிக்கிறது தெரியுமா. இந்த 4.5 ஆண்டு ஆட்சியில் தலைவர் தளபதி போட்ட நல திட்டங்கள் ஒரு கதாநாயகரை போல் ஸ்டாரை போல் பிரம்மாண்டமா நிக்குது. தெரிஞ்சுக்க, நான் தமிழ்நாடு முழுக்க போறேன். பெண்கள் சொல்றாங்கல்ல, இப்ப எழிலன் கூட அழகா சொல்றாரு, அந்த பசங்க வராங்கல்ல படையூர்ல போய் அடிமையா இருக்கிற பசங்க ரொம்ப மோசமா பேசுறானுங்கல்ல, நீங்க அந்த பசங்களுக்கு ஓட்டு கூட கிடையாது நிறைய பேருக்கு. அந்த பசங்களை நெருக்கி ஓட்டுக்கு பேட்டி எடுக்கிறாங்க திமுகவுக்கு எதிராக. அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டுப்பாரு, அந்த தாயின் ஓட்டு திமுகவுக்கு தான். அவங்க மகளிர் உதவி வாங்குறாங்க. பெண்கள், பாஜக குடும்பத்து பெண்கள், பாமக குடும்பத்து பெண்கள், அதிமுக குடும்பத்து பெண்கள், இந்த திமுக அரசில் திமுக குடும்பத்து பெண்களை விடவும் மற்ற கட்சியின் குடும்பத்து பெண்கள் அதிக நன்மை அடைந்திருக்கிறார்கள். கண்ணு கட்டின தூரம் ஒரு பயிலும் கிடையாது. இவங்க என்ன பண்றாங்க, மடை மாற்ற விரும்புகிறார்கள். எப்பொழுதுமே திமுக ஒரு விஷயம், அதை சொல்லி முடிக்கிறேன். நாம் எதிர்கட்சியா இருக்கும் போது நாம் ஆளுங்கட்சி ஊழலை அம்பலப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக அவதூறு சொல்லுவாங்க. என்னது முரசொலியோட பஞ்சமிடம், அதுக்கப்புறம் என்னது ஸ்டாலின் வந்து மிசாவில் கைதாவல, அதுக்கு நம்ம விலை கொடுத்துக்கிட்டே இருப்போம், ஊழல் அப்படியே நிற்கும். இப்போ ஆளுங்கட்சி என்ன பண்றாங்க, நம்ம ஆளுங்கட்சி என்ன பண்றது தெரியுமா, நம்ம 4.5 ஆண்டு சாதனைகளை சொல்லக்கூடாது மக்கள் மத்தியிலங்கிறதுனால ஏதாவது அவதூறு எவன் வந்தாலும் கிளப்பி விடுறான். அந்த அவதூறுகளுக்கு பதில் சொல்வதே நமக்கு வேலையா இருக்குது. என் அருமை தம்பிகளே, உங்களை நான் கேட்டுக்கிறது என்ன தெரியுமா, இந்த அவதூறு பசங்களை எல்லாம் பொருட்படுத்தாதீங்க. 4.5 ஆண்டு ஆட்சியின் சாதனை பிரம்மாண்டமா நிக்குது. வெற்றியை தலைவர் பயங்கரமா ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அதோடு பயணித்து ஒவ்வொரு இடத்துலையும் போய் நம்ம சொல்லி கொடுத்தோம்னு வச்சுங்க, அடிச்சு தூள் கிளப்பலாம். நமக்கு எதிராக ஒரு கூட்டணி அமைச்சாலும் எதுவும் பண்ண முடியாது. ஆனா ஆபத்தான ஒரு கூட்டணி இருக்கு, அது என்ன தெரியுமா, அதிமுக பாஜக இவர்களோடு இந்த கூட்டணி பனையூர் அவன் மொத்த பைய ஒண்ணு சேர்ந்தாலும் தளபதி திட்டத்துக்கு முன்னால் நெருங்க முடியாது. ஆனா வேறு ஒரு கூட்டணி, ஆபத்தான கூட்டணி இருக்கு தெரியுமா, பாஜக அதிமுக போன்ற இந்த கும்பல்களுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் ஒரு கூட்டணியை வைத்திருக்கிறது. தம்பிகளே, அந்த தேர்தல் ஆணையத்தின் சதியை நாம் திட்டமிட்டு கவனமாக முறியடித்தால் ஒரு பயம் வர முடியாது. நான் களத்தில் சந்திப்போம், அதை சொல்லி முடிக்கிறேன். இதுவரை திமுக வெற்றி பெற்ற இடங்களில் இதுவரை இல்லாத ஒரு மாபெரும் வெற்றியாக வருகிற சட்டசபை தேர்தல் இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஆதி